தப்பா நினைக்காதீங்க. இந்த திதி நடக்கிறதுல சம்பந்தப்பட்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே தடங்களா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திதி நடத்த முடியுமான்னு தெரியல. சாமி, என்ன இப்படி சொல்றீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை பையனுக்கு பண்ற காரியம், அத பண்ணத்தானே வந்தோம். இங்க காரியத்தை முடிச்சுட்டு போய் தானே வீட்டுல படையல் போட முடியும். நீங்க இப்படி சொல்றீங்களே? ஐயா, நீங்களும் நடக்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் சரியா நடக்குதா? எனக்கும் இந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா இங்க பாருங்க, காத்துல எல்லாமே இப்படி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு என்னமோ இது சரியா படலங்கய்யா. என்ன சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க. காத்து, மழை, வெயில் இதெல்லாம் இயற்கை நடக்கிற விஷயம். அதுக்கும் காரியத்துக்கும் முடிச்சு போட வேண்டாம். காத்திருந்து காத்தெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் காரியத்தை முடிச்சுட்டு போறோம். வாசு எனக்கு தலைப்புள்ள. அவனுக்கு ஒரு அப்பனா திதி கொடுக்க வந்ததே ஒரு கொடுமையான விஷயம். புத்திர சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சாமி. சொல்லு ஆதி, இது நடக்க கூடாதுன்னு வாசுவோட அப்பா கிட்ட சொல்லு. ஐயா, என் மேல எதுவும் சங்கடப்படாதீங்க. இந்த திதியை இதுக்கு மேல என்னால நடத்த முடியாது. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. நீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க சாமி. காத்து நின்னதுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தம்பி, தாராளமா சொல்லுங்க. இந்த திதியை முடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லங்க, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும். தம்பி, என்ன சொல்லணும்? உங்க பையனுக்கு திதி கொடுக்கறத இதோட நிறுத்திடலாம். தம்பி, என்ன பேசுறீங்க? ஐயர் தான் ஏதோ புரியாம சொல்றாருன்னா நீங்களும் அதே சொல்றீங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல காத்தடிக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். அதுக்காக திதி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா இப்படி? இந்த மாதிரி காரியங்களை எந்த காரணத்துக்காகவும் பண்ணாம இருக்கக்கூடாது. இல்லங்க, நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தால பண்ண முடியாம இருக்கிறப்போ அதை அப்படியே விட்டுடுறதா சரியா இருக்கும். தம்பி, நீங்க 1000 விளக்கம் சொன்னாலும் என்னால் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என் பையனுக்கு நான் இதை பண்ணணும். அது என் கடமை. அவன் ஆத்மா நிம்மதியா இருக்கிறதுக்காக நான் செய்யற சடங்கு. வேண்டாம். தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதை வேண்டான்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அடிக்கிற காத்து தான் காரணம்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க தம்பி, என்ன காரணம்? தம்பி, காரணத்தை முதல்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க பையன் சாகல. தம்பி, என்ன சொல்றீங்க? என் புள்ள வாசு சாகலையா? வாசுவோட இதயம் எனக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் என்ன உயிரோட வச்சிருக்கு. தம்பி, என்ன சொல்றீங்க? வாசுவோட இதயம் உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கா? என்ன பேசுறோம்னு தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தெரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை. வாசுவோட இதயம் தான் இங்க இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனவனோட இதயத்தை அவங்க வீட்டாளுங்களுக்கு தெரியாம சாக போற இருந்த இன்னொருத்தனுக்கு வித்துட்டான்பா.
நமக்கு தேவையான விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல லீகலா வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு தோணுது. இதை டைரக்டா டீல் பண்ணா சரியா வராது. இதை வேற மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். என்ன வேணும் மேடம்? இல்ல, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நான் அதை உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் மேடம்? ஆமாம், நீங்கள் யார்? எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி வேணும்? என் வீட்டுக்காரரு ஹார்ட் பேஷண்ட். அவரோட இதயம் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்க எவ்வளவோ இடத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா ஏதோ கியூல வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. எப்போ எங்க பேர் முன்னாடி வருதோ அப்பதான் அவருக்கு ஹார்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு கூட தெரியல. ஆனா எங்களுக்கு அவ்வளோ டைம் எல்லாம் இல்லைங்க. அவரோட நிலைமை வேற ரொம்ப மோசமா இருக்கு. உடனே அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்கிறது புரியுது மேடம். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லீகலா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதா கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா யார்கிட்ட பேசணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்னோட ஹஸ்பண்டுக்கும் சீக்கிரமா இந்த ஹாஸ்பிட்டல்லையே சர்ஜரி பண்ணி அவர் உயிரை காப்பாத்திடலாம். அதுக்காக தான் உங்ககிட்ட இதை பத்தி கேட்டேன். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுங்களா? ஒருவேளை போலீஸாக இருக்குமோ? என்ன மேடம் என்னென்னமோ பேசுகிறீங்க? இங்கே அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கலை. உங்களுக்கு யாரோ தப்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காதீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரலங்க. நான் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்கலை மேடம். எல்லாமே லீகலாக தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டல்ல யாரை கேட்டாலும் இத பத்தி தெரியாத மாதிரியே பேசுறாங்களே. ஆனா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சே ஆகணும். யார் செஞ்சாங்கன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்ப்பா, கூப்பிடுறப்பா, வைங்கப்பா. வாசுவோட இதயத்தை திருடி யாருக்கோ வச்சிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அது சம்பந்தமா விசாரிக்க வந்தா இங்க ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவர என் கண்ணு முன்னாடி உயிரோட நிக்கிறாரு. அப்ப நர்ஸ் எதுக்கு இவர் போட்டோவை காட்டினாங்க? கண்டிப்பா அந்த போட்டோல இருந்தது இவரே தான். ஆனா இவர் எப்படி இப்ப உயிரோட வர முடியும்? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அன்னைக்கு நான் நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு இந்த ஆள் தான் ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தாருன்னு அவ்வளோ கன்ஃபார்மா சொன்னாங்க. இன்னைக்கு என்னடானா இவர் என் கண்ணு முன்னாடி உயிரோட நடமாடிட்டு இருக்காரு. என்னை சுத்தி என்னதான் நடக்குது? அப்ப நிஜமாவே ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தது யாரு? இவர் உயிரோட இருக்காருன்னா அப்ப ஆதிக்கு வச்ச ஹார்ட் யாரோடது? என்ன பாவி, சட்டாளம், நம்பிக்கை துரோகி, என்ன சுத்தி இவ்வளவு துரோகிகளா இருக்கீங்களா? டேய்,
உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? வேண்டாம், என் புள்ள உசரை எடுத்து உனக்குள்ள வச்சிருக்கியா? அதை இத்தனை நாளும் என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சிருக்க. டேய், உன்னை நம்பித்தனால என் வீட்டுல சேர்த்த. எப்படிடா இந்த துரோகத்தை பண்ண உனக்கு மனசு வந்தது? சொல்லுடா, ஏன் அப்படி பண்ண? ஏய், உன்னை என் புள்ள மாதிரி தானடா பார்த்து. நான் உன்னை வேத்து மறைச்சு நான் பார்த்ததே இல்லடா. டேய், நீதான் என் புள்ளன்னு நம்புற. டேய், ஏன்டா சொல்லல? சொல்லுடா. டேய், அநியாயமா இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா. என்ன விடு, என் பேத்தி என்னடா பாவம் பண்ணா? என் மருமக என்னடா பாவம் பண்ணா? என் பேத்தி உன் மேல உசிரியே வச்சிருக்காளடா. அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டிய. உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ ஒரு நாகப்பாம்பா என் வீட்டுக்குள்ள வந்து விஷத்தை கக்கி வச்சிருக்கியடா. நீ பாம்புன்னு தெரியாம உனக்கு பால் ஊத்தி வளர்த்துருக்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எந்த விஷயம் தெரியாது. எனக்கு ஹார்ட் மாத்தி வச்சு சர்ஜரி பண்ணாங்க தான் தெரியும். ஆனா ஆனா அது உங்க பையன் வாசுவோட ஹார்ட்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. இங்க பாரு, உன்னை அடிக்கிறதுக்கு உன்னை தொடர்ந்து கூட பாவண்டா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன சொன்ன? உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? டேய், என் பிள்ளையோட இதயம் உனக்குள்ள துடிக்குதுன்னு சொல்ற உனக்கு எப்படா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மனசு வந்தது? நீ எதை சொன்னாலும் நான் நம்பிடுவேங்கிற தைரியம் தானே. எங்களை எவ்வளவு பெரிய ஏமாளியா நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்க கூட ஒண்ணு மண்ணா பழகி இருப்பேன். உன்னோட சுயரூபம் தெரியாம இத்தனை நாளா நான் முட்டாளா இருந்திருக்கேன். துரோகிகளா, படுபாவிகளா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதாங்க உண்மை. வாசோட இதயம் எனக்குள்ள இருக்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க தெரியும். அது தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து அனுபவிச்ச கொடுமை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். முழுவா துடிச்சிட்டு இருக்கேங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை என்னால சொல்ல முடியலங்க. சரி, நீ சொல்ற கதையெல்லாம் நிஜமாவே இருக்கட்டும். இது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. அப்ப நீ சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேன். எனக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்களே சொந்தமா மாறிட்டீங்க. எங்க உண்மை தெரிஞ்சா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேங்க. அதனாலதாங்க உங்க யாருகிட்டயுமே நான் சொல்லல. ஏய், நல்லா பேசுற. இப்படி எல்லாம் பேசி பேசித்தானே எங்களை நம்ப வச்ச. இனிமே இப்படி நீ பேசுறதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. எல்லாம் ஒரு பொய்ய மறைக்க 10 பொய் சொல்ற ஆள்தானடா. உங்க குடும்பத்துக்கு இது கை வந்த கலடா. சொல்றதுல நம்புங்க சார். சார், என்ன நம்புங்க சார். இதுக்கு மேல உன்னை நம்பி என்னடா ஆக போகுது? ஐயா வாசு, உனக்கு நடந்த இந்த கொடுமை எனக்கு தெரியாமையே போயிடுச்சியா? நான் என்னன்னு சொல்லுவேன்? இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுவேன்? என்ன மன்னிச்சிடுமா வாசு. கண்ணே பாரதி மேடம் எதுக்கு ஹாஸ்பிட்டலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க? இப்ப இந்த நர்ஸ் கிட்ட கோவப்பட்டு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.
இது அவங்க போக்கிலேயே போய் தான் கண்டுபிடிக்கணும். பாரதி மேடம், நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? நீங்க கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன். வந்த வேலை இன்னும் முடியல. ம், ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு டவுட் வந்திருக்கு. அதை இங்க யார்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். அன்னைக்கு ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவரோட போட்டோவை நீங்க எனக்கு காட்டுனீங்கல்ல, ஆமா. அன்னைக்கு நான் நோட் பண்ண இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ் தான். ஆனா இப்ப எனக்கு அவங்க அட்ரஸ் கண்டிப்பா வேணும். அதான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பாரதி மேடம், அன்னைக்கே நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நீங்க கேட்ட டீட்டெயிலை எடுத்து கொடுத்தேன். மறுபடியும் என்னால அதை பண்ண முடியாது. ஒருவேளை மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் வேலையே போயிடும். நான் தான் அன்னைக்கே எல்லா டீட்டெயிலும் எடுத்து கொடுத்தனே. இப்ப மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி பண்ணா நான் தான் மாட்டிப்பேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் எந்த தப்பான நோக்கத்திலையும் கேட்கல. அந்த குடும்பத்துக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு கேக்குறேன். ஆதி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணா அந்த குடும்பத்துக்கு அது பெரிய உதவியா இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது மேடம். ஆனா இது பெரிய ரிஸ்க். ஆனா நீங்க கேக்குறதுனால நான் அதை பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். மறுபடியும் சொல்றேன் மேடம், இனிமே இந்த மாதிரி வந்து கேட்காதீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ம், சரி வாங்க. மேடம், இதான் நீங்க கேட்ட டீடைல். யாராச்சும் வர்றதுக்குள்ள சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் வந்துருவாரு, சீக்கிரமா பாருங்க. மேடம், இப்ப எதுக்கு அடிச்சீங்க? உன்னெல்லாம் அடிச்சதோட விட்டுக்க கூடாது. அப்படியே கொண்டு போட்டிருக்கணும். நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மோட மதிப்பு உனக்கு தெரியுமா? ஒருத்தரோட உசுரை காப்பாத்துற பொறுப்பான வேலையில இருக்க. இந்த மாதிரி ஒரு வேலையில இருந்துட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? மேடம், இப்ப எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? நீ என்ன பண்ணலன்னு கேளு. நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உன்னை என்ன கொஞ்சுவாங்களா? நியாயமா பார்த்தா இந்நேரம் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். இப்ப மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையான பதில் சொல்லல, அடுத்து போலீஸ் தான் இங்க வரும். அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா நீயே உண்மையை தானா சொல்லுவ. என்ன மேடம், என்னென்னமோ பேசுறீங்க? உங்களுக்கு உதவி பண்ண வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீ எனக்கு உதவி பண்ணியா? சரி, அதெல்லாம் விடு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போயிடல. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன். என்ன மேடம், என்னென்னமோ பேசுறீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியுதா இல்லையாங்கிறத பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வந்து அட்மிட் ஆகுற பேஷண்ட் கிட்ட நீங்க ஆர்கன்ஸை திருடுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அது சம்பந்தமா தான் நான் விசாரிக்க வந்தேன். வந்த இடத்துல எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. நான் கேட்டப்ப ஆதிக்கு ஹார்ட் டொனேட் பண்ணாருன்னு ஒருத்தர் போட்டோவை காட்டினியே. அந்த ஆள் இப்ப கேண்டீன்ல உயிரோட என் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. அப்ப உண்மையிலேயே ஆதிக்கு ஹார்ட் கொடுத்தவங்க யாரு? மேடம், என்ன சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.